இந்த வார்த்தை, இதை இருதயத்தில் எழுதக்கூடிய வார்த்தையை பேசுனா இன்னைக்கு ஒரு 6 மாதத்துக்காவது பேசிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ வார்த்தை இருக்குது. நம்ம இருதயத்தை தான் அவர் என்ன செய்கிறார்னா, என் மகனே உன் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்போ இன்னைக்கு இந்த கடவுளுடைய வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம, அதான் நான் சொல்கிறேன், பைபிளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். நான் பைபிளெல்லாம் வச்சுருக்கிறோம், எல்லாரும் பைபிளோடு தான் நெஞ்சிருக்கிறோம், வந்திருக்கிறோம். இதிலெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது, குறை சொல்ல முடியாது. அதேமாரி மக்கள் அதான் சொல்கிறாங்க, கோயிலுக்கு போய் புனித ஸ்தலங்களில், நம்ம இந்து கோயில்களில் அவங்க சாமி கும்பிட்றதில்ல. அங்கே என்ன நேரத்தை பார்த்தேன், சும்மா இந்த வாட்ஸ்அப்பை தள்ளும்போது 160 கிடாய் வெட்டி என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், திண்டுக்கல்லில் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு இந்து கோயிலில் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, சாப்பாடு போட்டு அங்கே திருவிழா கொடை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. நான் பார்க்குறேன், இதெல்லாம் சாதாரண விஷயம். 160 கிடாய்னா என்ன, எத்தனை மூட அரிசி, ஒரு பெரிய ரூமு நிறைய அரிசி மூடைகள். அப்போ அவங்கெல்லாம் என்ன மெண்டலா இல்லை, அவங்க பக்தி, அவங்க அந்த கோயில் மேலே அந்த சாமி மேலே என்ன செஞ்சுருக்கிறாங்க, பக்தியோடு என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்களை வழிநடத்தக்கூடிய அந்த ஊர் தலைவர்களும் அந்த பூசாரிகளும் தான் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த படைச்ச கடவுளை மறுதளிக்க வச்சுட்டு மறக்க வச்சுட்டு இவங்க படைப்பின் மேலே, மனுஷன் உண்டாக்கின சாமி மேலே என்ன செஞ்சிட்டாங்க இந்த ஊருக்காரங்களும். அதான் இதுதான் இங்கே சவுல்ராஜா சொல்கிறாரு, இந்த ஊருக்காரங்க, இந்த தலைவர்கள், இந்த பஞ்சாயத்து தலைவர்கள், இந்த பெரிய பெரிய ஆட்கள் இவங்க சொல்ல கேட்டபடினால நான் என்ன செஞ்சிட்டேன், உங்கள் ஆளுகை அபிஷேகத்தை ஆசீர்வாதத்தை இழந்து விட்டேன். விளங்குத ஒரு நிலையிலே சொல்லுங்களேன், நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இந்த பைபிளில் வச்சு நீங்கள் பாஸ்டர்மார்கள் சொல்கிறத கேட்டுட்டு இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், எல்லாத்தையும் பாஸ்டர்மார் எதை சொல்கிறாங்க, இந்த வசனம் சொல்லுது, பைபிள் சொல்லுது, இது எழுதப்பட்டிருக்கு, இது மையினால் எழுதப்பட்டது. ஆனால் ஆவியானவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், நம்ம இருதயங்களில் இதை நான் சொன்னால் கூட சண்டைக்கு வந்துடுவேன். ஏதோ பவுலே என்ன செய்கிறாருன்னா, கொரிந்து சபைக்கு 3ஆம் அதிகாரத்தில் என்ன செய்கிறாருன்னு தேவலை சொல்கிறார், உங்கள் இருதயமாகிய பலகையிலே ஆவியினாலே என்ன செய்யப்பட வேண்டும், இந்த கடவுளுடைய வார்த்தை எழுதப்பட வேண்டும். அது எழுதப்படணும்னா நீ உட்காரணும், நீ காத்திருக்கணும். இதைத்தான் சீடர்களுக்கு கடைசியாக சொன்ன கட்டளை என்னன்னா, நீங்கள் ஒருத்தரும் ஒரு வேலையும் செய்யாதீங்க, ஒரு நற்செய்தியும் அறிவிக்க வேண்டாம், குடிகாரனை மனம் திரும்பலாம் சொல்ல வேண்டாம், உன் குடும்பம் அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரலாம் சொல்ல வேண்டாம், நீ இயேசுகிட்ட வா உனக்கு எல்லாம் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கலாம்னு சொல்ல வேண்டாம். என்ன பண்ண, போய் காத்துறப்பா. முதல்ல அவர் சொல்றார், என்னோடு இல்லாதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான், என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். அப்போ என்னன்னா, கடவுளோடு இருக்கணும், கடவுளோடு சேர்க்கணும், இதுதான் முடியும். இப்போ தானும் கடவுளோடு இருக்கிறான்னு சொல்ல பாசமாரெலாம் இன்றைக்கி நிறைய கஷ்டப்பட்டு என்ன செய்கிறாங்க, நான் வீடு வீடாக போய் எப்படியாவது 4 வீடை சந்தித்து எல்லாத்தையும் இதை சொல்லி என்ன செய்யணும், சபைக்கு கொண்டு போயிடணும், சபையில் சேர்த்தரணும் அப்படின்னு தான் பிரயாசப்பட்டு இருக்கிறாங்க. ஆனால் எங்கே சேர்க்க முடியாது, பரலோகத்தில் என்ன செய்ய முடியாது. பரலோகத்தில் சேர்க்கணும்னா இயேசு ஒருத்தரால் மட்டும்தான் சேர்க்க முடியும். அந்த மாசற்ற விலையேறப்பட்ட ரத்தம் தான் நம்மளை பரிசுத்தமாகி நீதிமனாகி என்ன செய்யணும். அதனால டெய்லி நீ என்ன செய்யணும், நான் டெய்லி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொன்னால் பொழுதுனைக்கும் அதை பண்ணிக்கிட்டே இருக்கேன். எப்பவும் அந்த மாசற்ற விலையேறப்பட்ட இயேசுவின் ரத்தமே இப்போ என்னை பாதுகாத்துட்டு இருக்கு. நான் போகிற வழியில் எனக்கு பாதுகாப்பு இருக்க உங்கள் ரத்தம். இப்போ எனக்கு விரோதமாக இருக்கக்கூடிய எலும்புகிற எல்லா மனுஷர்களையும் தீ ஆவிகள் தீ சக்திகளையும் அழிக்கிறது இருந்தால் உங்கள் மாசற்ற விலையேறப்பட்ட ரத்தம். இதை சொல்கிறதுக்கு நமக்கு என்ன, இதை சும்மா சொல்ல முடியாது. இதை சொல்லணும்னா உனக்குள்ள இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் வேண்டும். நல்ல கரங்களுக்கு கிளம்ப போகணும். இதை நீ ஆவியினால சொல்லணுங்க. இன்னைக்கு நிறைய பாசமாக நினைச்சிருக்க இயேசுவின் நாமத்தில் பிசாசை கட்டுகிறேன், அந்த உடல் நடுக்கத்தில் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா, ஒரு ஆவேசத்தில் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, கட்டுறேன் வைக்கிறேன்லாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா பண்ணுறாங்க. ஆனால் இது எங்கே, ஆவேசத்தில் உன் விளக்கில் நீ சொல்கிறது இல்லை. இது எங்கே சொல்லணும்னா, ஆவியினாலே ஏவப்பட்டு நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும், சாத்தானே அப்பாலே போன அவன் என்ன செய்வான். இதை புனிதர்கள் செஞ்சாங்க. அந்தோனியார் செஞ்சார், சபரியார் செஞ்சார், செபஸ்தியார் செஞ்சார், அன்னை மரியாள். இதெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, இவங்கெல்லாம் இந்த மனம் திரும்பி ஆண்டோடைய பாதத்தில் காத்திருந்து இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஞானஸ்நானத்தை நெருப்பின் ஞானஸ்நானத்தை பெற்ற அத்தனை பேரும் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், பிசாசை நடுக்கச் செய்தார்கள், பிசாசை அலறி ஓடச் செய்தார்கள். இயேசுவும் அதைத்தான் அவர் சொன்னார், நான் பரிசுத்த ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறது. கைதுக்குள்ள பார்ப்போம். நல்லா கரெக்டாக இவ்வளோதானா?
அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சும்மா சபைக்கு வந்து என்ன இல்லை, எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் இங்கே வந்து ஆராய்ச்சாலும் எதில் ஆராய்க்கணும்? கர்த்தர் ஆவியானவர், அவரை தொழுது விடுகிறவர்கள் ஆவியிலும். எமோஷனலாக நம்ம என்ன செய்கிறோம்னா, கையை தட்டி ஆவேசத்தில் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, இன்னைக்கு சபைகள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்ன செய்யணும், ஆவியில்னு சொன்னால் என்ன, இந்த கைதட்டு ஆர்ப்பரிப்பு எது இருக்கக்கூடாது, உள்ள ஆவியில். இப்போ ஆவியே இல்லையே, முதல்ல ஆவி இருக்கா? இதே ஒரு கொஸ்டின் தான். இதை பற்றி போதனையே இல்லையே. சேவியர் சொன்னார், மாமா இதை பற்றி போதனையே இல்லை மாமா. ஆவி ஆன்மா உடலில் தான் எல்லாரும் நெஞ்சிருக்காங்க. உடல் நல்லா இருக்கணும், உடல் ஆண்டவர் சுகப்படுத்துறாரு, நோயை குணமாக்குறாரு, அதை பண்ணுறாரு, இதை உடலை பற்றி தான் பேசுகிறாங்க. வீட்டை உனக்கு வீடு இல்லையா, வீடு தர்றாரு, வேலை இல்லையா, வேலை தர்றாரு, கல்யாணம் ஆகலையா, உன் பிள்ளைக்கு நெஞ்சிறாரு, திருமணம், இதைத்தானே நெஞ்சிட்டு இருக்கிறான். இந்த உலகத்தை தானே நெஞ்சிட்டு இருக்கிறான். இந்த ஊழியக்கார பூரா பண்ணி இந்த பைபிள் சொல்லுது. இன்றைக்கி நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புவாங்க, மாதத்தில் இந்த மாதம் வாக்குத்தத்த வசனம் அப்படின்னு பாஸ்குமார் அனுப்புகிறாங்க. இன்னும் சில ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு சிலர் என்ன செய்வாங்கன்னா, டெய்லி காலையில் அந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை அனுப்புவாங்க. நானும் ஒரு சிலருக்கு 1-2 பேருக்கு தான் இது பண்ணுவேன், மற்ற எல்லாருக்கும் பண்ணுறதில்லை. ஏன்னா இது எனக்கு தெரியும், இது மையினால் எழுதப்பட்டது. ஆனால் இதே வார்த்தை வாக்குத்தத்தம் நீ கடவுளுடைய பாதத்திலே காலையில் எந்திரிச்சு உட்காரும்போது, ஆவியான ஒரு இதயத்தில் பேசும்போது, அந்த வார்த்தை சக்தி வாய்ந்ததாக, அந்த வார்த்தை சொன்னதை உனக்கு செய்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை சுகப்படுத்தி உன் சத்துருக்களை தீமைகளை எல்லாம் அழி. திண்ணை காலையில் தான் சொல்கிறார், ஏழை இதெல்லாம் கெட்டுறா, இதெல்லாம் அழி. இந்த கொலைகாரா. இன்னொன்று தற்கொலை நாவி ஒரு விஷயத்தை காட்டினார், நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்றைக்கி ஒருத்தன் சூசைட் பண்ணுறான்னா அது இன்றைக்கி காட்டினது யாருன்னா, பேட்டிக்கு பிறந்தரை காட்டுறாப்புல. அவர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு பெரிய இதாக இருக்குது, ஒரு பிரச்சனை அவங்களுக்குள்ள. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, சூசைட் பண்ணி அப்படியே கீழே விழுந்து எல்லாம் தனித்தனியாக இருக்குது. தலை ஒரு பக்கம் இருக்குது, கை கால் உடல் எல்லாம் பிச்சு முண்டமாக காட்டுறாரு. அப்போ தான் என்ன ஆவியான சொல்லும்போது, தற்கொலையின் ஆவி இன்னைக்கு இப்படித்தான் பலரை என்ன செஞ்சிட்டு இருக்கு, தூண்டி அந்த பிரச்சனை நேரத்தில் நீ எல்லாம் உயிரோடு எதுக்கு இருக்கணும், செத்துரு அப்படின்னு சொல்லி மனசில் தூண்டி அவனை சாகடித்து கொண்டு இருக்கிறது. இந்த ஆவியை கட்டுறா அப்படிங்கிற. நான் சொன்னால் ஒரு ஊழியக்காரனை, அவன் ஒரு ஊழியம் பண்ணுறவன் எப்படி இதெல்லாம் சாத்தானால் செய்ய முடியும்? சாத்தானுக்கு இடம் கொடுக்கும்போது சாத்தான் அதை செய்வான். அதனால் நீ அந்த ஆவியை கட்டு அப்படிங்கிறார். இந்த ஆவியை கட்டலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆள் என்ன செய்வான்னு ஏதோ ஒன்று தற்கொலை பண்ணி சாவான். நான் என்ன சொல்கிறேன், இந்த தற்கொலை உண்டாக்குற பிசாசை உன்னை நான் என்ன செய்கிறேன், இயேசு நாமத்தில் என்ன செய்கிறேன். இன்றைக்கி அவருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கண்டேன், நீ தற்கொலை பண்ணது மாதிரி கண்டேன்னா அந்த ஆள் ஒத்துக்கிடுவாரா? ஆனால் சூழ்நிலை வரும்போது அந்த ஆள் என்ன செய்வான். ஆனால் அதுக்குரிய சூழ்நிலை அங்கே நடந்துட்டு இருக்கிறத காட்டுறாரு, அதை காட்டுறாரு. இந்த ஆள் இந்த மாதிரி தற்கொலை பண்ணி நிற்கிறான், முன்னாடி அந்த கூட்டம் இணைஞ்சிருக்குன்னா சோத்தை அள்ளி இணைஞ்சிருக்கு, அது வாட்டில் வாயில் அள்ளி போட்டு தின்னுட்டு இருக்கு. அது அவன் செத்ததை பற்றி இணைச்சிக்கல, ஒன்று இது பார்க்குறேன். அந்த விஷயம் அப்படி காட்டுறாரு. அப்போ நான் என்ன பண்ணணும், ஒரு வேலையை கொடுக்குறாரு, அவனுக்குள்ளே தெரிய செய்கிற, அவன் மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்கக்கூடிய, ஃபோன் பண்ணி கேட்டால் தான் தெரியும், அந்த ஆவியை நீ முதல்ல இணைச்சி கட்டு. அப்போ தற்கொலையின் ஆவியை கட்டு. இதெல்லாம் யார் சொல்கிறாருன்னா, உள்ளுக்குள்ளே ஆவியான ஒரு அங்கே இருதயத்தில் இணைச்சி பேசக்கூடிய வார்த்தைகள். இதை நான் பண்ணலை அப்படின்னா நாம் கடவுளுடைய வார்த்தை கீழ்ப்படியாத பாவியாக குற்றவாளி. இதே மாதிரி ஒரு பல தடவை அதை நான் அவர் சொல்லும்போது அதை கேட்கல, கீழ்ப்படியலை அப்படின்னா அடுத்து ஆவியானவர் பேசுகிறதை நிறுத்தி விடுவார். என்னையே என்ன செஞ்சிருவார், இந்த மாதிரி ஊழியம் பண்ணதுக்கு தகுதி இல்லை, நீ சரியான ஆள் என்று சொல்லி என்னையே ரிஜெக்ட் பண்ணி என்ன செஞ்சு விட்டுருவார். இந்த ஆவிகளுக்கு பூரா என்ன வந்து என்ன செய்யும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் தரிசனம் காணும்போது, கனவுல ஒன்று ஆண்டவர் பேசும்போது நீ உட்கார்ந்து என்னப்பா இதுக்கு என்ன பண்ணணும், இது எனக்கு காட்டினீர் அப்படின்னு நினைச்சு மறுபடியும் உட்கார்ந்து நீ கேட்கணும். கேட்கும்போது திரும்ப நீ கேட்கும்போது கேளுங்கள், தேவன் உங்களுக்கு மறு உத்தரவு செய்வார். கைதிட்டுக்களை பார்ப்போம். இதாங்க ரகசியம். எல்லாருக்கும் கனவு வந்துச்சுன்னா அப்படி ஒன்று நடந்ததுக்கப்புறம் தான், ஆமாம் நான் கனவுல எப்படி பார்த்தேன், எனக்கு இப்படி ஒரு கனவு வந்து கிடைச்சி நான் பார்த்த மாதிரியே நடந்துச்சு அப்படிமோ. அந்த நடந்தது காரணம் யார்? நீ தான். அது நடக்க விடாமல் தடுத்துருக்கலாம், அது என்ன செஞ்சுருக்கலாம். அப்போ தான் சொல்கிறாரு, இந்த திருட்டாவி இன்னும் இங்கேருந்து எதையும் யாரும் எதுவும் திருடாதபடிக்கு இதை கட்டுற அப்படின்னாரு. காலையிலேருந்து ஒரு 8 மணி வரைக்கும். நான் எத்தனை மணிக்கு இருந்துச்சுன்னா 4:10 எனக்கு இருந்துச்சு. இல்லை ஆமாம் 4:10 இருந்துச்சேன். 4:10 இருந்துச்சு. முகம் கழுவிட்டு வெளியில் அப்படியே போயிட்டு வந்தால் ஒரு 20 நிமிஷம் போனாலும் அடுத்து 4:30 என்ன செஞ்சுருக்கிறேன்னா உட்காந்து இந்த ஆவிகளை தான் உட்காந்து கட்டிக்கிட்டே இருக்கிறேன். எல்லாத்தையும் 1-2 இல்லை,
அதனால வருஷம் இதெல்லாம் நான் மாமிசத்தில் நான் சும்மா ஜெபம் பண்ணி தோத்துறோம், ஆண்டவரே சோத்திரம் 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 அப்படியே ஜெபம் பண்ணிட்டு ஒரு பாட்டை பாடிக்கிட்டு நான் பாட்டில் மாமிசத்தில் கட்டுறேன் அப்படின்னா இதை கட்ட முடியாது. இதை கட்டணும் அப்படின்னு சொன்னால் அமைதியாக உட்கார்ந்து என்னை நிரப்போம். அப்போ நான் உடனே என்ன செஞ்சேன்னு நிரப்போம். இந்த ஆவிகளை பைண்டிங் பண்ணணும்னா, இந்த ஆவிகளை மேற்கொள்ளணும்னு சொன்னால், இதை தோற்கடிக்கணும்னு சொன்னால் உங்கள் பலன், உங்கள் ஆற்றல். பலனை தந்தீர் பலனை தந்தீர் பலனை தந்தீர் கர்த்தாவே, பலனை தந்தீர் பலனை தந்தீர் பலனை தந்தீர் கர்த்தாவே, வல்லமை தந்தீர் வல்லமை தந்தீர் வல்லமை தந்தீர் கர்த்தாவே, வல்லமை தந்தீர் வல்லமை தந்தீர் வல்லமை தந்தீர் கர்த்தாவே, பலனை தந்தீர் பலனை தந்தீர் பலனை தந்தீர் கர்த்தாவே, பலனை தந்தீர் பலனை தந்தீர் பலனை தந்தீர் கர்த்தாவே, வல்லமை தந்தீர் வல்லமை தந்தீர் வல்லமை தந்தீர் கர்த்தாவே, வல்லமை தந்தீர் வல்லமை தந்தீர் வல்லமை தந்தீர் கர்த்தாவே, பலனை தந்தீர் பலனை தந்தீர் பலனை தந்தீர் கர்த்தாவே, பலனை தந்தீர் பலனை தந்தீர் பலனை தந்தீர் கர்த்தாவே, பொழிந்தீர் 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 ஆவி பொழிந்தீர் 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 கர்த்தாவே, வல்லமை தந்தீர் வல்லமை தந்தீர் வல்லமை தந்தீர் கர்த்தாவே, வல்லமை தந்தீர் வல்லமை தந்தீர் வல்லமை தந்தீர் கர்த்தாவே, பலனை தந்தீர் பலனை தந்தீர் பலனை தந்தீர் கர்த்தாவே, பலனை தந்தீர் பலனை தந்தீர் பலனை தந்தீர் கர்த்தாவே. பிரைஸ் தி லார்ட். அப்ப என்ன பண்ணணும்னா, நீ எடுத்த உடனே இப்படி உட்கார்ந்து முதல்ல என்ன நிரப்புங்க, ஆவியினால் நிரப்புங்க. இப்போ நான் யுத்தத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறேன். யாரோடு? பொல்லாத ஆவிகளோடு, சேனைகளோடு. இதை மாம்சத்தில் என்ன செய்ய முடியாது, உன் அறிவில் என்ன செய்ய முடியாது. அப்போ நான் என்ன செய்யறேன்னா, ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் என்ன செய்யறேன்னா, இப்படியே உள்ளுக்குள்ள ஆவியில் உள்ளுக்குள்ளே சத்தம் இல்லாமல் அப்படியே பாடி அப்படியே நிறைந்து ஒரு மயக்க நிலை வரும்போது அந்த ஆவியின் பலத்தினாலேயே தற்கொலை ஆவியே வா, உன்னை இயேசுவின் நாமத்தில் என்ன செய்கிறேன், அழிக்கிறேன். அந்த குடும்பத்தில் நீ இப்படி ஒரு தற்கொலை உண்டாக்காதபடிக்கு உன்னுடைய கிரையில் என்ன செய்கிறேன், அழிக்கிறேன். அடுத்து சொன்னபடி திருட்டு ஆவியை கொல்லவும் அழிக்கவும் திருடவும் இந்த உலகத்தில் சுற்றி திரிகிற, அதுவும் இந்த திருத்தலத்துக்கு வரக்கூடிய மக்களுக்குள்ள இது நீ திருடின எல்லாத்தையும் ரிட்டர்ன் நீ கொண்டு வரும்படி உன்னை என்ன செய்கிறேன், உனக்கு கட்டளை இடுகிறேன். எல்லாம் திரும்ப வருவதாக. இனி நீ திருடாதபடிக்கு உன்னை என்ன செய்கிறேன், நீ திருடின உன்னை உன் கூட்டத்தை என்ன செய்கிறேன், அழிக்கிறேன். இப்படியே உட்கார்ந்து எல்லாத்தையும் கட்டி அழிச்சு எல்லாம் நீ கவனிச்சுக்கணும். இதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம நினைக்கிறோம் மனுஷன் தான், மனுஷன் மேலே நெஞ்சிருக்கிறோம் பகையை, மனுஷன் மேலே பகையை, விரோதத்தை, கோபத்தை, கசப்பு உண்டாக்கணும். உடனே அங்கே சாப்பிட்டா நிச்சயம் உள்ளே வர்றதுக்கு வரவும் ஆசை. நல்லா கவனிச்சுக்கோங்க. அதனால் யார் என்ன பண்ணாலும் இந்த கோபம், வெறுப்பு, பகை நிச்சயப்படாது. மருமவை பண்ணாலும் சரி, மவா பண்ணாலும் சரி, நாம் பெற்றது பண்ணாலும் சரி, அங்கே என்ன செய்யக்கூடாதுன்னா கோபங்களோ வெறுப்புகளோ பகையோ இல்லாமல் நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நீங்கள் இதை என்ன செய்யுங்க, சந்தியுங்கள். இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். இப்படி என்ன செய்யணும்னா எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடும் தேவனுக்கு தெரியப்படுத்தி அவர் பாதத்தில் அவர் செயல்படும்படி காத்திருக்கும் போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தையும் சிந்தையும் வந்து நிரப்புகிறது. நல்லா கைதிக்கு நிச்சயம், நல்லா கரங்களை தட்டி இதை நீங்கள் பண்ணணும். இதை கேட்டுட்டு சூப்பராக இருந்துச்சுக்கிறத நிறைய இதில் நம்ம ப்ரோக்ராமர் டாக்டரு, நிறைய பாஸ்டர்ஸு, நேற்று கூட அந்த குறிகளும் பாஸ்டர் சொன்னார். அவர் கேரளாவில் உள்ளவர். ப்ரோக்ராம் நான் பார்த்தேன், ரொம்ப அருமையாக நீ செஞ்சுட்டு இருக்கிறீங்க பண்ணிகிட்டு இருக்கு. நான் அந்த வேத வசனம் தான் சொன்னேன். அந்த பைபிள் நிறைய நம்ம பேசுகிறது பூராமே மதத்தை விட்டு, மத போதகர்களை விட்டு, மத வழிபாட்டை விட்டு நீ என்ன செய்ய, ஆவிக்குள்ள வா, ஆவியின் மனம் திரும்பி பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தை நீ நினைச்சி பெற்று ஆவியானவர் உன்னை வழிநடத்துகிறபடி நீ நினைச்சி ஆரம்பி, வாழ ஆரம்பி. அதனால் இன்றைக்குள்ள பிரச்சனை என்னன்னு சொன்னால், இது மையினால் எழுதப்பட்டது, ஏற்று சுரைக்க. ஆனால் இது தேவை, இது தேவை. ஏன்னா சாத்தான் இயேசுவிட்டே என்ன செய்கிறான்னா, வார்த்தையை, பைபிள் வார்த்தையை தான் சொல்கிறான். நீ மேலே இருந்து கூடிய தேவதூதர்கள் உன்னை என்ன செய்வார்கள்,
காப்பாற்றுவார்கள் அப்படின்னு அவர்கிட்ட என்ன செய்யணும். அவர் என்ன சொல்றாரு சொல்லுங்க, அவர் என்ன சொல்றாரு? உன் கடவுளாய் ஆண்டவரே நீ என்ன செய்யாதே, பரீட்சை வராதே என்று சொல்லி இருக்கிறதே. அதனால இதை நீ சொல்லி நான் என்ன செய்ய வேண்டியதில்லை, பிரிக்க விட்டு நீ இது கல்ல அப்பமாக்கி சாப்பிடு, நீ கடவுள் தானே, கடவுளுடைய மகன் தானே, நீ கடவுள்னு சொல்றல அதை சாப்பிடு, நீ சொல்றங்கிறதுக்காக நான் என்ன செய்யல. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தை. இதை என்ன செய்யணும்னா, இந்த வார்த்தையை நான் சொல்றேன்னா, இந்த மையினால் எழுதப்பட்ட வார்த்தையை ஆவியானவர் என்ன செய்யணும்னா உன் இருதயத்திலே எழுத வேண்டும். கைதிகளை பார்ப்போம், நான் தப்பா சொல்றேன், நல்லா நீ புரிஞ்சுக்கணும். இந்த பைபிளை நான் என்ன செய்யலைன்னா விமர்சனம் பண்ணியோ இதை கண்டம் பண்ணியோ நான் என்ன செய்யல, பேசலை. இது மையினால் இருக்கு. ஆனால் ஆவியானவர் வேலை செய்யும் போது, ஆவியானவர் இந்த வார்த்தையை உன் இருதயத்தில் எழுதும் போது தான் இந்த வார்த்தைக்கு என்ன உண்டுனா உயிர் உண்டு, சக்தி உண்டு. இந்த வார்த்தை என்ன செய்யணும்னு சொன்னால் உன் நோயை குணமாக்கும், வாழ்க்கையை என்ன செய்யணும், செழிப்பாக்கும், உன்னுடைய தரித்திரத்தை என்ன செய்யும், ஒன்றை தரித்திரத்தில் இருக்கிற ஒன்றை செல்வந்தனாக ஐஸ்வர்யனாக மாற்றும். எப்பொழுது மாற்றும் என்று சொன்னால் இந்த வார்த்தை ஆவியினாலே இருதயத்தில் என்ன செய்யப்பட வேண்டும். நான் பிரசங்கம் பண்ணுறது இதிலிருந்து தானே பேசுகிறேன், இதை எடுத்து தானே உங்களுக்கு பேசுகிறேன். ஆனால் இந்த வார்த்தையை ஆவியானவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா என் இருதயத்தில் வச்சிருக்கிறாருன்னா அந்த பைபிளை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இதை படிக்கணும், ஆனால் படிக்கலன்னா எனக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் இந்த வார்த்தையை இந்த படிப்பை வச்சுக்கிட்டு இந்த இது சொல்லுது அது சொல்லுதுன்னா அங்கே என்ன செய்யாதுன்னா வேலை செய்யாது, உங்களுக்கு என்ன செய்யாது. இப்போ நான் பேசுகிற வார்த்தை ஆவியினால் பேசுறதுனால தான் காட்டுறாரு. நீங்கள் இங்கே வர்றவங்க யாரும் இதை பற்றி என்ன செய்யலை, இந்த நடக்கிற ப்ரோக்ராமை பிரசங்கத்தை எதையுமே இது பண்ணலை. ஆனால் வெளியில் பார்க்குறவங்களாம் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, அதுக்கு லைக் பண்ணி இன்னொன்று அதுக்குரிய இதை என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா, இதை இன்னொன்று ஆவியானவர் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கிற. நான் கேட்குறேன், எப்போ இன்றைக்கி நான் இப்படியெல்லாம் பேசுகிறேன்னா இதை ஏற்றுக்கிடுவாங்களா? அதான் சொல்கிறேன், இந்த பைபிளுக்கு ஏற்றி சுரக்கா அப்படிங்கிறேன், இதை ஏற்றுக்கிடுவீங்களா? இந்த பைபிள் மேலே பற்று வச்சுருக்கிறவங்க ஏற்றுக்கிடுவாங்களா? என்னமோ என்னை விமர்சனம் பண்ணாமல் கமெண்ட்ஸில் வேறு திட்டி இது பண்ணாமல் விட்டுருக்குறாங்க. நீ என்ன பண்ணாலும் நான் ஆவியானவர் சொன்ன விஷயத்தை நிச்சயம் பண்ணேன்னு சொல்லாமல் இருக்க மாட்டேன். நீ கல்லெடுத்து எரிஞ்சாலே எனக்கு அதை பற்றி என்ன இல்லை, கவலை இல்லை. ஏன்னா பைபிள் வெறும் இது மையினால் எழுதப்பட்டிருக்கு, அச்சரிக்கப்பட்டிருக்கு. இந்த வார்த்தை என்ன செய்யணும்னா ஆவியினாலே உன் இருதயத்தில். இந்த வார்த்தை இது பைபிளில் உள்ளது மட்டும் இல்லை, இதுக்கு அப்பாலும் ஏகப்பட்ட கடவுளுடைய சித்தத்தை விருப்பத்தை தன் வார்த்தையின் மூலமாக நம்மளுடைய இருதயத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். பேசலா லேலுயா. அப்போ இந்த வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், இதை வாசிங்க 8வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். எபிரேயர் 8:14. எபிரேயர்கள் திரும்ப 8வது அதிகாரம் 9வது அதிகாரம் 14வது வசனம். நித்திய ஆவியினாலேயே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த, நல்லா கவனிச்சுக்கோங்க, கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்க மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பதும் அவ்வளவு நிச்சயம். நல்லா கவனிச்சோம். அப்போ இந்த ஆவியினாலே, நித்திய ஆவியினாலே, அழகா சொல்றாரு பாருங்க, நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு. இதை எங்க வரணும், ஆவியினால நிச்சயப்படணும். இது நம்ம வைக்கப்படணும். இது நம்ம பயன்படுத்தணும். இதை திரும்ப 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 பயன்படுத்தும் போது, திரும்ப 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 அறிக்கை பண்ணும்போது அந்த அபிஷேகம் நமக்கு என்ன செய்ய சொன்னால் ஜீவனை சக்தியை கொடுக்கும். இப்போ நம்ம என்ன போகிறோம்னா இதை பயன்படுத்த போகிறோம். எதை பயன்படுத்த போகிறோம்? அந்த இரத்தத்தை பயன்படுத்த போகிறோம். இதான் வழிபாடு, இதான் ஆராதனை. இப்படி நீங்கள் பயன்படுத்தி ஆவியில நிரம்பி நீங்கள் பயன்படுத்துறது மாத்திரமல்ல, பயன்படுத்த எல்லாரும் பயன்படுத்தலாம். இது நமக்கு பயன் அடையணும்னா மனம் திரும்புதல் நடக்கணும். என்ன நடக்கணும் சொல்லுங்க? மனம் திரும்புதல் அங்கே என்ன செய்யப்பட வேண்டும், நடக்க வேண்டும். இதை என்ன செய்கிறாருன்னா 8ஆம் அதிகாரத்தில் அழகாக என்ன செய்கிறாருன்னா சொல்கிறாரு. 10வது வசனம், அந்த நாட்களுக்கு பின்பு வாரம் இதில்
15-16 வாசிக்க பார்ப்போம். மோசேயின் ஆகமங்கள் நல்லா கவனிச்சுக்கோ. மோசேயினுடைய ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இப்பதான் நம்ம பவுல் மற்ற நிருபங்கள் லூக்கா மத்தேயு மார்க்கெல்லாம் வந்திருக்கு. முன்னாடி இருந்தது என்னதுன்னா இயேசு கிறிஸ்துடைய காலத்தில் இருந்தது பூரா என்னதுன்னு சொன்னால் பவுலுடைய நிறுவனம் தான் பைபிளாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னால் நமக்கு இந்த இதெல்லாம் வந்திருக்கு. இப்போ எல்லாம் அதுவும் இதுவும் ஒன்று தான். அப்போ என்ன பண்ணுதுன்னு சொன்னால் மோசேயினால் எழுதப்பட்ட ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறது. எப்படி எப்படி இங்கதான் சொல்லதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. கர்த்தரிடத்தில் என்ன செய்யணும்? மனம் திருமணியா. அந்த சபை வழிபாடுகள், இந்த மத சடங்காச்சாரங்கள் இதெல்லாம் விட்டுட்டு நீ என்ன செய்யணும்னா மனம் திரும்பும் போது, கர்த்தரிடத்தில் நீ மனம் திரும்பும் போது வாசி அந்த முக்காடு எடுபட்டு போவான். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கைதட்டி நல்லா கரங்களை கட்டி அடிச்சியும். விடுதலை எதில் வருது? முக்காடு எப்போ நீக்கப்படுது? மனம் திரும்பும் போது. எப்போ மனம் திரும்பலாம் என்ன சொல்லுங்க? மனம் திரும்பலாம் என்ன? என் விருப்பம் நடக்க வேண்டாம், உங்க விருப்பம் என் சித்தப்படியே என்ன செய்ய வேண்டாம், நடக்க வேண்டாம். உன்னை கேட்குறோம், உன்னை விரும்புகிறோம், இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம், ஆனால் அது ஏன் விருப்பப்படி வேண்டாம், ஏன் உங்கள் விருப்பப்படி. ஏசு ஜெபம் பண்ணுறாரு, உமக்கு சித்தமானால் இந்த சிலுவை பாடுகள் என்ன செய்யட்டும், ஆனால் என் விருப்பப்படி அல்ல, உங்கள் விருப்பப்படி நடக்கட்டும். உங்கள் விருப்பப்படி நான் நடக்க இந்த சிலுவையை சந்திக்க தயாராக. இயேசுக்கு கை தட்டிங்களா பார்ப்போம். நல்லா கரங்கள். ஆனால் இன்னைக்கு இந்த சபையில் பூரா ஜெபம் பண்ணது பூரா சபை போதகரும் சரி விசுவாசிகளும் சரி எதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க? இவங்க விருப்பப்படி இவங்களுக்கு என்ன வேணுமோ, இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதான் இன்னைக்கு பிரச்சனை. அதுதான் இது இன்னைக்கு பிரச்சனை. இதை நீங்கள் எபிரேயர் 9ஆம் அதிகாரம், இதோடு நான் இந்த பிரசங்கத்தை முடிக்கிறேன். 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க பார்ப்போம். எபிரேயர் 9ஆவது அதிகாரம். ஒரு நிமிஷம் இதில் சொல் 9:10. இவைகள் சீர்திருத்தம் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்கள், ஞான ஸ்நானங்கள், முழு ஞான ஸ்நானம், தெளிப்பு ஸ்நானங்களும் சரீரத்துக்கு ஏற்ற சடங்குகளே அல்லாமல் வேறல்ல. அப்புறம் என்னது? இங்கே நடக்கக்கூடிய ஞானஸ்தானங்கள், மற்ற வழிபாடுகள், திருவிழாக்கள், கொண்டாட்டங்கள், கன்வென்ஷன்கள், மற்ற எல்லாத்தையும் என்ன சொல்றாருன்னு சொன்னால் சரீரத்துக்கு ஏற்ற சடங்குகள். அப்போ ஆவிக்குரிய அந்த வாழ்க்கை, அந்த நிகழ்வு எப்படி எப்போ நடக்குன்னு சொன்னால், இது நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து அந்த உன்னத பலனை பெறும்போது, யார் வேணாலும் என்ன நிரப்புங்க, உங்கள் ஆவியினால் நிரப்பி என்னை வழி நடத்துங்க, உங்கள் அபிஷேகம் என்னை வழி நடத்திட்டோம் அப்படின்னு சொல்லி காத்திருக்கும்போது, அதனால் இந்த நம்ம ஊழியங்களே வேறு மாதிரி தான் இருக்கும். இங்கே அது தியானம், அபிஷேக தியானம். அடுத்தாப்புல ஆவியில் அவங்க என்ன செய்ய வேண்டியது, வாழ வேண்டியது, நடக்க வேண்டியது. அந்த அபிஷேகத்துக்கு அப்புறம் யார் வழி நடத்தோம்னா 1 யோவான் 2:27 சொல்லுகிறது, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது, போதிக்கிறது, உங்களை வழி நடத்துகிறது, அதிலே நிலைத்திருங்கள், அது உண்மையைத்தான் உங்களுக்கு போதிக்கிறது, கற்றுக் கொடுக்கிறது. கைதிட்டுங்களை பார்ப்போம். நல்லா கரெக்ட். 1 யோவான் 2:27 அது மட்டும் வாசிக்க பார்ப்போம், முடிச்சிருவோம். 1 யோவான் 2:27. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஹலோ, யாரும் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை. எப்படி பாஸ்டர் உங்களுக்கு தேவையில்லை. அபிஷேகத்தில் நீங்கள் இப்போ நான் இருக்கிறேங்க, நான் அபிஷேகம் காட்டில் போய் உட்காந்து இந்த அபிஷேகத்தை பெற்றதுக்கப்புறம் எந்த பாஸ்டர் எனக்கு அந்த பாஸ்டர்மாருடைய போதனையில் கேட்டிருந்தேன்னா, நானும் அவங்கள மாதிரி ஒரு சபையை வச்சுக்கிட்டு ஊர் ஊராக போய் வீடு வீடாக போய் டெய்லி அப்படியே ஒரு பிச்சை எடுத்துக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு வீடு வீடாக போனால் எனக்கு நல்ல வசூல் கிடைக்கும். வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக என்ன செய்வீங்க? காசு கொடுப்பீங்க, தேங்காய் கொடுப்பீங்க, காய்கறி கொடுப்பீங்க, எல்லாம். சில நேரம் ஏதோ தண்ணி தேய்ச்சி ஏதாவது வீட்டுக்கு போகும்போது பிரதர் வந்துட்டார், ஏதாவது கொடுக்கணும், சோறு நல்ல சோறு கொடுக்கணும், கறி வச்சு கொடுப்போமா, முட்டை உதவி கொடுப்போம், இப்படியெல்லாம் என்ன செய்யணும், எல்லாம் நடக்கும்.
இந்த உடலுக்கு தேவையான அத்தனை சௌரியங்களும் என்ன செய்யணும், நடக்கும், நடந்துகிட்டே இருக்கு. ஆனா இந்த வேலையை நீ என்ன செய்யாத, என்ன செய்ய, நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய்ய, அது வரைக்கும் நீ காத்துற. அதனால இந்த இடம் அப்படி கிடக்கட்டும், இது எப்படி இருக்கட்டும். நேரம் வரும், நான் வேலை செய்யும் போது, நீ பலனடையும் போது, உன்னை பயன்படுத்தும் போது, நேரத்து காட்டினா இருக்கேன், மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா அந்த கூடி நடந்து கும்பலாக வர்றாங்க. இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் லைட் இருக்குது, இந்த இடம் மட்டும் லைட் ஆஃப் ஆகிருக்கு. ஏன்னா எர்த்து கட் ஆகிருக்கு. அதை சரி பண்ணணும்னு போகிறதுக்கு முன்னாடி ஆட்டோமேட்டிக்காக அந்த எர்த்து ஜாயிண்ட் ஆகி லைட்டெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. மக்கள் படையபடி அந்த இந்த இது கொக்கு படபடையாக வரும் பார்த்தீங்களா, இது மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா அங்கிட்ட இருந்தும் படபடியாக வருது, அங்கிட்ட இருந்தும் படபடியாக வந்துகிட்டே இருக்குது. கைதிட்ட மாட்டோமே. ஆவியானவர் காட்டுறாருன்னு சொன்னால் தரிசனம், அது ஆண்டவர் வெளிப்பு. தரிசனம் இல்லாத சபை சீர்கிட்டு போகும். நீங்கள் இப்போ நினைக்கிறீங்க இப்போ இருக்கிறது இல்லை, இப்போ இருக்கிற மாதிரி இல்லை, இன்னும் அட்வான்ஸில் என்ன செய்யும், புதுமைகள் நடந்துட்டு இருக்கும், அற்புதங்கள் நடந்துட்டு இருக்கும். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா, ஜெபத்தில் அற்புதங்களை செய்கிற சக்தியை கட்டவிழ்த்துட்டே இருக்கிறேன், புதுமை செய்யும் ஆற்றில் கட்டவிழ்த்துட்டு இருக்கிறேன். இந்த இடத்துல பிசாசு பிடிச்சவன் வந்தால் தன்னால் பிசாசு என்ன செய்யணும், தலையெல்லாம் கை வச்சு நான் போய் என்ன செய்ய வேண்டியதில்லை, இங்கே எந்த ஊழியக்காரரும் என்ன செய்ய வேண்டியதில்லை. இந்த இடத்துக்கு வந்தாலே போதும். இந்த இடத்துல வந்து அவங்க இந்த மாதிரி இயேசுவே உங்களுடைய மாசற்ற விளையாடப்பட்ட ரத்தத்தை நான் முத்தம் செய்கிறேன், உண்மை தொழுது கொள்கிறேன் அப்படின்னு தொழ ஆரம்பித்தாலே, அதை நினைக்க ஆரம்பித்தாலே, அதை உள்ளத்தில் அவங்க அறிக்கை பண்ண ஆரம்பித்தாலே, அங்கே உள்ளே இருந்து சாத்தான் அப்படி சாத்தான் பிடிச்சா நினைச்சுவான், சாத்தான் நினைச்சவன் உள்ளேருந்து ஆடி வெளியே தன்னாக்கள் ஆட்டாமடிக்கு நினைச்ச ஆரம்பிச்சிடும், நோய் தன்னால் நினைச்ச ஆரம்பிச்சிடும். அற்புதங்கள், சுகம் என்பது நாள்பட நடந்து கொண்டு இருக்கக்கூடியது. அற்புதங்கள் புதுமைங்கிறது உடனே நடக்கும். முன்னாடியெல்லாம் நான் பார்த்தேன், சிவகுளத்தில் வந்த ஒரு அம்மாலாம் அணிச்சுன்னா நம்ம மிலிட்ரிக்கார வீட்டம்மா தான், அங்கேருந்து ஆடி துள்ளி அடித்து இங்கே வந்து என்ன செஞ்சுன்னா அந்த ஆவி என்ன செஞ்சு அலையிட்டு உங்களுக்கு தெரியும், எவ்வளோ அற்புதங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதே போல் புதுமைகள் அற்புதங்கள் நடக்கும்போது ஆவியானவர் சொல்கிறாரு, எல்லா சபைகளிலும் இருக்கக்கூடிய இந்த மையினால் எழுதப்பட்ட இந்த பைபிளை படிச்சுட்டு இருக்கக்கூடிய சபையில் சரீர ரீதியாக ஆராதிச்சிருக்கக்கூடிய அத்தனை பேரும் இந்த தூயாதி திருத்தலத்தில் வந்து தேவனை தொழுது கொள்வார்கள். கைதிகளை பார்ப்போம். இங்கே அவங்களுக்கு ஆண்டவரை மெய்ப்பண்ண ஆவியானவரே அவங்களை வழிநடத்துகிறதா இருப்பார். அப்போ ஆட்டாம்படி எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். இது எனக்கு இப்போ கொடுக்கப்படல, 25 வருஷத்துக்கு முன்னால் கொடுக்கப்பட்ட தரிசனம் இனி சீக்கிரத்தில் சமீபத்தில் கொஞ்ச நாளையில இது என்ன செய்யும், நடக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அதனால் தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குறேன், உங்கள்கிட்ட ஒரே ஒரு காரியத்தை மட்டும், வேறு எந்த உதவியும் கேட்கல, உட்காருங்க, தனித்திருந்து என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த மாதிரி மாசற்ற உங்களுடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே நான் இப்பொழுது பரிசுத்தமாகி நீதிமானாக இருக்கிறேன். உங்கள் இரத்தம் உங்களுடைய பிள்ளையாக என்னை உருமாற்றி இருக்கிறது. உங்கள் பிள்ளை கேட்குற உங்கள் அபிஷேகத்தை என்னை நிரப்புங்க, ஆவியினால் என்னை நிரப்புங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கும் சொல்கிறேன், நீ எந்த சபைக்கு வேணாலும் போ, நீ இந்துவாகவே இரு, நீ நாஸ்தி கடவுளே இல்லைங்கிற நாஸ்திகனாகவே இரு. ஆனால் இதை மட்டும் சொல்லிப்பாரு, உன் வீட்டில் இருக்க இருட்டு அகன்று வெளிச்சம் அங்கே உதிக்க ஆரம்பிக்கும். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா இங்கே எபிரேயருக்கு இந்த 8ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் 12ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு மனுஷனுக்கு ஆசாரியன், ஊழியக்காரர், போதகர் யாருன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து தான் அப்படிங்கிறத தெளிவாக என்ன செஞ்சிருப்பார்னா பவுல் எழுதியிருப்பார். கைதிக்கலாம் இருக்கார் அந்த பரிசுத்தவானுக்கு நல்ல ஒரு நல்ல கைதை கேள்வியும். இவங்க மாதிரி ஆட்கள் ஊழியக்காரங்க நீ இல்லை. அதனால தான் நம்ம இன்னைக்கு சீரழிஞ்சிட்டு இருக்கோம். இதெல்லாம் இன்னைக்கு நான் ஒன்றா உட்காந்து தேடி ஆவியில் இதெல்லாம் ஆவியானவரே இதை எனக்கு இது காட்டுங்க, இதெல்லாம் இப்படி இருக்க இப்படி வெளிப்படுத்துறதுக்கு ஆதாரம் என்ன? ஏன்னா ஆதாரம்லாம் பேசினா ஏகப்பட்ட கேள்விகளை கேட்பீங்க. பிரதர் இணைஞ்சிட்டார், இப்போ அவர் அந்திகிறிஸ்து இதாகிட்டார், பிசாசுக்கு ஊழியக்காரன் ஆகிட்டார், சாப்பிட்டா அவர்கிட்ட வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டான்னு என்ன செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ தான் சொன்னேன், இதுக்கு ஆதாரம் எங்கே இருக்குது? பைபிளில் ஏற்கனவே பைபிளில் சொல்லப்படாத விஷயங்கள் ஒன்றுமே இல்லை. அதனால் இப்போ தான் சொல்கிறார், இந்த வார்த்தைகள் பைபிள் நான் சொல்லப்பட்டது அவங்களுக்கு சொல்லப்பட்டது அவங்க பயன்படுத்தி என்ன செஞ்சாங்க, பெரியாராக இருந்தாங்க, என்னுடைய பிள்ளைகளை என்னுடைய வேலையை செஞ்சு இன்றைக்கி என் ராஜ்யத்தில் இருக்கிறாங்க. இன்றைக்கி இவன் இதை அது சொன்னதாக சொல்லிக்கிட்டு இவன் செஞ்சுட்டு இருக்கிறான், மக்கள்கிட்ட போதிச்சுட்டு இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க, கட்டப்பட்டு இருக்கிறார்கள். அதனால் நம்ம கட்டுக்கள்லாம் அவிழ்க்கப்படணும்னா, நம்ம வறுமை தரித்திரம்லாம் மாறணும்னு சொன்னால் ஆவியானவர் நம்ம இருதயத்தில் பேசி வழி நடத்தணும். நான் கேட்குறேன், மோசமாக அலைஞ்ச கஞ்சா அடிச்சுட்டு தண்ணி அடிச்சுட்டு
இல்லாத வம்பு இதெல்லாம் பண்ணிட்டு அலைஞ்ச ஏன்ட்ட ஆண்டவர் என்ன கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி என்கிட்ட பேசுகிறாருன்னு சொன்னால் உங்கள்கிட்ட பேசுவாரா பேச மாட்டாரா? சொல்லுங்க. பேசுவார். அப்போ என்ன பண்ணணும்? நான் உட்கார்ந்த மாதிரி நீங்கள் உட்காந்து நான் அவர்கிட்ட கேட்ட மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்? கேட்கணும். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். கைதட்டி என்ன செய்வோம்? அதனால் கேளுங்கள், தனித்திருந்து என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு இதை காட்டுறாருன்னா உட்காந்து இதை மேற்கொள்ளக்கூடிய இதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி எனக்கு தாங்கன்னு சொல்லி நீங்கள் சக்தியை பெற்று நீங்கள் பிசாசை துரத்துங்கள், மேற்கொள்ளுங்கள், தீய ஆவிகளை கட்டுங்கள், உங்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய ஆயுதங்களை வாய்க்காத புகை செய்யுங்கள். தீய மனிதர்கள் தீயவர்கள். நான் இப்போ என்ன ஜெபம் பண்ணுறதுன்னு தெரியுமா? உமக்கு விருப்பம் இல்லாத சித்தம் இல்லாத எதுவுமே நடக்க வேண்டாம்ப்பா, வர வேண்டாம். உமக்கு சித்தமானது விருப்பமானது மட்டும் நடக்கட்டும், என்ன செய்யட்டும்? வரட்டும். பிரைஸ் தி லார்ட். அதுதான் நமக்கு நிம்மதியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால் கடவுளுடைய விருப்பப்படி சித்தப்படி நாம் கடவுள் சித்தம் நம்ம குடும்பத்தில் நமக்குள்ளே நடக்கட்டும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது கண்டிப்பாக அதை செய்வார் என்று சொல்லி ஆசீர்வதித்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். பிரைஸ் தி லார்ட்.